श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्यसीह सव्वतन्तसतन्तो देयन्तार्यवय्यो अगसन्निध्येवु सैसयं हि ययं मे नमः तियसाननाहं सत्यं दासान अच्युयं ठिरजोयिं गळुलनयि तडतमालं अहिन्दनयरो सहाय लेखगैन्दम् எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம் திருமேனி அனுபவம். அதுல எம்பெருமானுடைய கிரீட்டம், முகம், திருக்கண்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துன்னு வரும்போது திருமார்பு வத்சம் தரிசயதி லக்ஷ்மி லக்ஷண சுபகம் அப்படின்னு எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருக்கைகள் ஒண்ணு ஒன்னும் ஒரு கல்ப விருட்சம் போல அநேக திருக்கைகளோட எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ஒரு கல்பக விருட்சத்திலே தளிர் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல எம்பெருமானுடைய விரல்களோடு கூட அந்த திருக்கைகளோட சேவை சாதிக்கிறான்னு பார்த்தோம். அடுத்த விஷயமாக எம்பெருமானுடைய நாபி கமல அனுபவம் 38வது ஸ்லோகம். எம்பெருமானுக்கே உரிய ஒரு திருமேனி வர்ணனத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா திருமார்புனா எம்பெருமானுக்கு திருமார்புல இருக்கக்கூடிய சர்வ மங்களத்தை காண்பிக்கக்கூடிய வஸ்துக்கள் துளசி, கௌஸ்துபம், அந்த மாதிரி வனமாலா, ஸ்ரீவத்சம் எல்லாத்துக்கும் மேல பிராட்டியார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. அது மாதிரி எம்பெருமானுடைய திருக்கைகள் அப்படின்னா அநேக திருக்கைகள் இருக்கு மட்டுமல்ல, எல்லாம் கல்பக விருட்சம் போல எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கைகள் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். ஏன்னா சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா விஷ்ணு சதுர்புஜா, சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அது மட்டும் இல்ல, கல்பக விருட்சம்னா விருட்சத்தின் கீழே போனால் எப்படியானால் தாபங்கள் எல்லாம் தீருமோ அதே போல எம்பெருமானுடைய திருக்கைகளே கீழே நாம் இருந்தால் தாபங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிற விஷயத்தையும் பல புராண மேற்கோள்களுடன் பல்வேறுடைய அனுபவத்துடன் நாம பார்த்தோம். இப்பொழுது அதே மாதிரியாக எம்பெருமானுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இந்த நாபி பத்மம் அப்படிங்கிறது. பெருமாளுக்கு பத்மநாபன் திருநாமம் உண்டோ இல்லையோ, 2 அர்த்தத்துல இருக்கு. பத்மநாபன்கிறது பத்மம் போல நாபி இருக்கான், அதனால பத்மநாபன் அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கு என்பதாக அர்த்தம். பெருமாளுக்கு கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம், அடியும் அக்தே அப்படின்னு சொல்ற மாதிரி நாபியும் அக்தேன்னு சொல்லணும். அதுவும் தாமரை பூ போல அழகா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக அதுல ஒரு தாமரை பூ இருக்கு. அதனால பத்மநாபன்கிறதுக்கு நாபியிலே பத்மத்தை உடையவன், தாமரை பூவை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த 2 அர்த்தத்திலையுமே எம்பெருமான் சர்வேஸ்வரன், தேவதேவன் அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த நாபி பத்மத்தை சொல்றதுக்கு முன்னாடி 38வது ஸ்லோகம் நாம இப்ப பார்க்கணும். 39வது ஸ்லோகத்திலே நாபி பத்மம் வருகிறது. 38வது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திரு உதரம் அப்படின்னு, திருவயிறு. சங்கப்பச்சந்த கோகிய தியுலோயகி வியுல புப்புயப்பயரேஹிம் பிரம்மாண்டேஹி விபரியம் கிங்கர சச்ச துஹ கீசனு கிசம் உயரம் சங்கல்ப சந்திரக்ஷோபித திரிகுணோததி விபுல புத்புத பிரகரைஹி பிரம்மாண்டேரபி பரிதம் கிங்கர சத்ய தவ கஸ்மான் கிருஷமுதரம். உதரம் வயிறு, உதரம் கிருஷமா இருந்தா அழகா இருக்கும், கிருஷோதரக அப்படின்னு சொல்லுவா. இழைத்து இருக்கணுமா. பீமசேனனுக்கு விருகோதரன்னு பெயர் உண்டு. ஏன்னா உதரமானது இழைத்து இருக்கும். எவ்வளவு நிறைய சாப்பிடுவான், நிறைய சாப்பிட்டா கூட 10 நாள் பட்டினி இருந்தா எப்படியோ அந்த மாதிரி இருக்குமா.
ஆலை இலை போலே அப்படின்னு சொல்றா. ஆலை இலையை எடுத்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள மடங்கி இருக்கும். அந்த மாதிரி நெஞ்சு நிமிர்ந்து நிற்கும், ஆனால் உதரம் மாத்திரம் உள்ளுக்குள்ள மடங்கி இருக்கும். பொதுவாக நிறைய ஆகாரம் சாப்பிட்றவாளுக்கெல்லாம் வயிறு வீங்கி இருக்கும், பெருசா இருக்கும். சாதாரணமா சாப்பிட்றவாளுக்கு திட்டமா இருக்கும். ஆனா ஒரு நல்ல அழகு அப்படின்னா உதறு கொஞ்சம் உள்வாங்கி இருந்தால் நல்ல அழகா. அதனால அந்த அழகை வச்சு சொல்றார், கிங்கர சத்ய தவ கஸ்மான்னு கிருஷம் உதரம், உன்னுடைய உதரம் கிருஷமாக ரொம்ப மெலியதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இது எம்பெருமானுடைய உதரத்தினுடைய சௌந்தரியம் அப்படின்னு இது நல்லா தெரியுது. அது இங்க இதுல பரத்துவம் தெரியும்படி அந்த உதரத்துக்குள்ள சகல லோகத்தையும் எம்பெருமான் வச்சிருக்கான். பிரளய காலத்துல எல்லாவற்றையும் அவன் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து காப்பாத்தினான், ஆலிநிலை பெருமானாக இருந்தான் அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ. அப்ப எல்லாத்தையும் சாட்டப்புறமும் எல்லாம் வயத்துக்குள்ள இருந்தப்புறமும் அது எப்படி கிருஷமாக இருக்கு, அது எப்படி மெல்லியதாக, அதாவது உள்வாங்கியதாக இழைத்து போறதாக இருக்கே, அது எப்படின்னு கேட்கிற. முதல்ல ஸ்லோகத்திலேயே சொன்னார் அகடித கடனா சாமர்த்தியம்னு. பெருமாளுக்கு அகடித கடனா சக்தின்னு ஒண்ணு இருக்கு. இருளையும் சூரியனையும் சேர்த்து வைத்த மாதிரி திருக்குறள் கட்டையையும் கிரீட்டத்தையும் சேர்த்து வைத்தவன் அப்படின்னு முதல்ல பார்த்தோமோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த அகடித கடனா சக்தி எம்பெருமானுக்கு அளவுக்கு மீறி நினைத்து பார்க்க முடியாத அளவு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாகரணம். சகல லோகத்தையும் எம்பெருமான் அப்படியே மொத்தத்தையும் சுவாகா விழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே வைத்திருக்கிறான் ஆளிநிலை பெருமான். ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஆலமரத்துல ஒரு இலை, அந்த இலையில ஒரு குழந்தை அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த இலையில உள்ளுக்குள்ள விழுந்துருவோம், கீழ் விழுந்துருவோம், பயமா இருக்குமா வெளியில பாக்குறவா இருக்கு. அந்த மாதிரி ஆலை இலையில ஒரு குழந்தை, அதனுடைய வயிற்றுக்குள்ள சகல உலகமும் இருக்கு, எல்லா உலகமும் உள்ளுக்குள்ள போயின்னு இருக்கு. எம்பெருமானுடைய வாய்க்குள்ள எல்லா உலகமும் போயின்னு இருக்கு. இதை நேர பார்த்தவர் மார்க்கண்டேயர். அவர் உலகத்திலேயே இதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் கிடையவே கிடையாது, இதை காட்டிலும் ஒரு அகடித கடனா சக்தியும் ஒன்று இருக்க முடியாது. என்ன கேட்டா சகலமும் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. அவர் நேரம் பாக்குற மொத்தம் எம்பெருமான் வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த வயிறு அப்படியே இருக்கு. அது கொஞ்சம் கூட பெருக்கணும் இல்லையா? நிறைய சாட்டானா 4 டம்ளர் தீர்த்தம் சாட்டாலே போறோம் நமக்கெல்லாம். உடனே உதரங்கிறது பெருசாகி வீங்கி காமிச்சிடும். ஆனா இத்தனையும் இருந்தும் கிருஷம் உதரம், அந்த உதரம் கிருஷமாவே இருக்கு. அததான் அந்த மார்க்கண்டையர் பார்த்து பாண்டவர்கள்கிட்டையும் சொல்றார் வரும் மகாபாரதத்துல. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான சக்தி இதுல எத்தனையோ ஆச்சரியம் கலந்திருக்கு. இது மட்டும் இல்ல, எத்தனையோ பலவிதமான ஆச்சரியம் இருக்கு. ஆழ்வார் சொல்ற மாதிரி பாலன் தனதொரு வாய் ஏழுலகுண்டு ஆலிலையின் மேலன்று நீ வளர்ந்த மெய்யன்பர் ஆலன்று வேலை நீருள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோலை சூழ் குன்றெடுத்தாய் சொல்லு. மொத்தத்தையும் வயத்துக்குள்ள இருக்கும் போது அப்ப ஆலமரம் எங்கேருந்து வந்தது? ஆலை இலை எங்கேருந்து வந்தது? அப்ப மொத்தம் உலகுக்குள்ள இருக்குங்கிறது சத்தியமா? இல்ல வெளியில ஒரு ஆலமரம் இருக்கு, ஆலை இலை இருக்கு, அந்த ஆலை இலையில நீ கிடந்த திருக்கோலத்திலே குழந்தையாக இருக்காங்கிறது சத்தியமா? எது சத்தியம்? ஏதாவது ஒண்ணுதானே சத்தியமா இருக்க முடியும். எல்லாம் பெருமாள் திருவயிற்றுக்குள்ள இருக்குன்னா அப்ப வெளியில ஆலமரம் எப்படி வந்தது? அப்ப வெளியில ஆலமரம் இருக்குன்னா எல்லாம் பெருமாள் திருவயிற்றுக்குள்ள இருந்ததுன்னு எப்படி வந்தது? அப்போ இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்டையும் கேட்க முடியாது, பெருமாள் கிட்டே கேட்டுறார் அவர். எம்பெருமானே சோலை சூழ் குன்றெடுத்தாய் சொல்லு, நீயே சொல்லு அப்படிங்க, நீ சொல்லு. பாலா கிருத்தேர் வட்டபலாசமிதஸ்ய பிரம்மாண்ட மண்டலம் அபூத் உதரை கதேசே. நிறைய கொள்ளும் போல இருக்கு அந்த வயிறு. 10 நாள் பட்னி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா தத்துவமுக்தா கலாபத்திலையும் சுவாமி தேசிகன் இந்த கேள்வி கேட்டிருக்க. அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா பெருமாளுடைய அகடித கடனா சக்தியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மொத்த லோகத்தின் தன் வயத்துக்குள்ள வச்சு
அதே சமயம் ஒரு ஆலையிலேயே வெளியில சிருஷ்டிக்க முடியும் அவனால, சிருஷ்டிச்சு அதுல இருக்க முடியும். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனால் அவனால் முடியும் ஒரு ஆலையிலேயே சிருஷ்டிச்சு அதுல இவன் கிடைக்கிறான் அப்படிங்கிற நிலை அவனால முடியும் அப்படின்னு அவனுடைய அகடித கடனா சக்திக்கு இதுதான் நல்ல உதாகரணம். அப்போ மொத்தத்தையும் அகப்படக்கறந்து ஓர் ஆளிலை சேர்த்த பெருமாமா என அல்லது ஒருமா தெய்வம் மட்டுடையமோ யாமேன திருவிருத்தத்துல சொல்ற. மொத்தமும் எதுவுமே வெளியில கிடையாது, எல்லாம் அகப்பட கறந்து ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமா மாயன். இந்த விற்த்தாந்தம் புராணங்கள்ல ரொம்ப பிரசித்தம். வடபத்திரசாயி விற்த்தாந்தம்ங்கிறது ஆளில்லை கண்ணன் இன்னைக்கு கூட ஜனங்கள்ட்ட ரொம்ப பிரசித்தம். ஆளில்லை கண்ணன் பல போட்டோக்கள் இருக்கு, பல பேர் இடத்துல போட்டோ உண்டு, டாலர்ல உண்டு, பல பேர் இடத்துல விக்கிரகத்துல உண்டு. ஒரு ஆளிலையில கண்ணன் இருந்துட்டு இருக்கான். கராரவிந்தேன முகாரவிந்தம் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்தஸ்ய குட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனதாஸ்வரம். ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப பிரசித்தம், எல்லாரும் ஒத்துண்ட சரித்திரம். ஆனால் இதுல ஒரு அகடிகா கடனா சாமர்த்தியம் தெரியறது இல்லையா, அவனே பெருமாமாயன் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. அதனால அதை முதல்ல சொல்றார். சங்கல்ப சந்திர க்ஷோபித திரிகுணோததி விபுல புத்புத பிரகரை பிரம்மாண்டைரபி பரிதம். உள்ளுக்குள்ள இந்த பூலோகம் இருக்கு மட்டுமல்ல, இந்த சப்தலோகமும் இருக்குன்னு மட்டுமல்ல, இந்த எல்லா லோகங்களும் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. அந்த பிரம்மாண்டம் மட்டும் இல்ல, அநேக கோடி பிரம்மாண்டங்கள் மொத்தமும் இருக்கும் பெருமாளுடைய திருவயிற்றுக்குள்ள. இது எல்லாமே பிரகிருத்தில இருந்து உண்டானது. மொத்தமும் பிரகிருதியும் ஒண்ணு இருக்கு, அதுல இந்த பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கு. பிரம்மாண்டத்துக்கு இங்கிலீஷ்ல யூனிவர்ஸ் சொல்றா. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகங்கள், இந்த பூமி, இந்த மாதிரி சேர்ந்ததுக்கும் மொத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸ், ஒரு அண்டம். இதே மாதிரி பல பிரம்மாண்டம் இருக்கு. இதே மாதிரி எத்தனை பிரம்மாண்டம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, பிரம்மாவுக்கே தெரியாது. இந்த பிரம்மாண்டம்னா பிரம்மா தான் இருக்கார் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும், ஆனா அவருக்கே தெரியாது. ஏதோ இது இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் அவர், அவ்வளவுதான். ஒரு பழம் எடுத்து, ஒரு விலங்கனி எடுத்து, அது கொட்டை எடுத்து பிரிச்சு பார்த்தா நிறைய புழு இருக்கும் அதுல, இல்ல கொசு எல்லாம் நிறைய இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும். அப்ப இதே மாதிரி லோகத்துல எத்தனை கனி இருக்கு, அதுக்குள்ள எத்தனை கொசு இருக்குன்னு இதுல இருக்கிறதுக்கு தெரியாது. இந்த ஒரு பழத்துல இருக்க கொசுக்கு உலகம் முழுக்க இதே மாதிரி நிறைய இருக்குங்கிறது தெரியாது. அந்த மாதிரி பிரம்மாவுக்கே தெரியாது எத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு. அவரை கேட்டாலே கணக்கு தெரியாது. ஏன்னா எல்லா பிரம்மாண்டத்துக்கும் சேர்த்து ஒரே பிரம்மா கிடையாது, ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு ஒரு பிரம்மா. அப்போ பிரம்மாவே கிணற்று தவளை போலதான், கிணத்துக்குள்ள தவளை இருக்க மாதிரிதான் அவர் இதுக்குள்ள இருந்துட்டு இருக்கார். அதுதான் இப்போ அனந்த கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் இந்த பிரகிருதியில இருக்கு. மொத்தமும் பிரகிருதி. பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, ஆகாசம் மாதிரி. இது நம்ம ஆகாசத்தை எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி இந்த ஆகாசத்தையும் தாண்டி பிரகிருதி இருக்கு. ஏன்னா நம்ம ஆகாசம்னா நம்ம சூரிய சந்திரன் இருக்கிற இடம் தானே, அதையெல்லாம் தாண்டி பிரகிருதி இருக்கு. அந்த பிரகிருதியில ஒவ்வொரு பிரம்மாண்டமும் எந்த அளவு இருக்கும் அப்படின்னா அழகா சொல்றார். ஒரு சமுத்திரத்துல ஒரு நீர் திவலை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சமுத்திரத்தை க்ஷோபனம் பண்ண, சமுத்திரத்தை கலைக்கினா வச்சுக்கோங்க, அலை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து நீர் திவலை மேலே எழுந்து வரும். அந்த நீர்த்திவலை, ஒரு நீர் திவலை ஒரு பிரம்மாண்டம், இன்னொரு நீர் திவலை இன்னொரு பிரம்மாண்டம். அந்த மாதிரி பிரம்மாண்டங்கள் இருக்குன்னா அப்ப பிரகிருதி எப்படி இருக்கும் பார்க்கணும். பிரம்மாண்டமே அந்த மாதிரி இருக்கு. அப்போ பிரகிருதி எவ்வளவு பெருசு இருக்கும். அந்த பிரகிருத்திய பெருமாள் சம்ஹாரம் பண்ணி தான் விழுங்கி தன் வயத்துக்குள்ள வைக்கிறான். அப்படின்னா அந்த பிரகிருதிக்குள்ள பிரம்மாண்டம் இருக்குங்கிறது சமுத்திரத்துல நீர்த்து விலைகள் இருக்கிற அளவுதான் அந்த பிரம்மாண்டம் பெருமாள் வயிற்றுக்குள்ள இருக்கான். அப்போ அப்படிப்பட்ட பிரகிருதி அதுவும் இவனுடைய திருவயிற்றுக்குள்ள இருக்குன்னா இவன் எத்தனை சம்ஹாரம் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்க்கணும். அந்த திருவயிறு கிருஷமா இருக்கு, ரொம்ப இழைச்சி இருக்கு. அது எப்படின்னு கேட்கிறாரு. இப்போ சங்கல்ப சந்திரக்ஷோபித திரிகுணோததி விபுத புத்புத பிரகரைஹி, 3 விஷயம் சொல்றேன்.
ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல நீர் திவலை, அந்த சமுத்திரத்தை கலக்கிறது சந்திரன். அதாவது சந்திரன், அதாவது பௌர்ணமியில சந்திரனுடைய கிரணங்கள்லாம் நிறைய பட்ட சமுத்திரத்துல நன்னா அலைகள் எழும்புமா. பிரதி பருவ ரசோதேகான்னு சொல்லுவார் சமுத்திரத்துல. பௌர்ணமி பருவனி சந்திரன்ல அலை நிறைய இருக்கும், சமுத்திரத்துல அலை நிறைய இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் காரணம். சந்திரனை பார்த்தா சமுத்திரம் பொங்கும் அப்படிலாம் சொல்லுவா வேடிக்கையா. அப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னா பிரகிருதிங்கிறது தான் சமுத்திரம். அந்த பிரகிருத்திலேருந்து அப்படி வர்ற நீர் திவலை இருக்கொள்ளியோ, பிரகிருதி அப்படியே அலை எழும்பி அந்த அலையிலேருந்து வர நீர் திவலை இருக்கொள்ளியோ, அதுதான் பிரம்மாண்டம். ஒவ்வொரு நீர் திவலையும் ஒவ்வொரு பிரம்மாண்டம். அவ எத்தனை நீர் திவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். அத்தனை பிரம்மாண்டம் இருக்கு. அந்த பிரம்மாண்டம் இல்லாத பகுதியெல்லாம் வேற நிறைய இருக்கு. அதெல்லாம் தான் இந்த சமுத்திரம். அத்தனை பிரகிருதியும் பெருமாள் உடம்புக்குள்ள இருக்கு. அந்த பிரகிருதியிலேருந்து நீர் திவலை அலையடிச்சு வரணும் இல்லையோ, அதுக்கு காரணம் யாருன்னா சந்திரன். அப்போ எப்போ சமுத்திரம் போல பிரகிருதி, நீர்த்திவலை போல பிரம்மாண்டம், சந்திரன் போல அந்த பிரகிருதியை கலக்கிறது யாரு அப்படின்னா பெருமாளுடைய சங்கல்பமா. சங்கல்ப சந்திர சோபித. ஏன்னா மொத்தமும் பெருமாளுடைய சங்கல்பத்தினால்தான் நடக்கிறது. சம்ஹாரமே பெருமாள் சங்கல்பத்தினால்தான் நடக்கிறது. வெறும் சங்கல்பம். சங்கல்பமே இந்த சமுத்திரத்தை கலக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம். பிரகிருதிங்கிற சமுத்திரத்தை கலக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம். சம்ஹாரம்னா ஒரு சங்கல்பத்தை நடக்கிறது, சிருஷ்டினா ஒரு சங்கல்பத்தில் நடக்கிறது. அதனால் சங்கல்பமே சந்திரனாகி அதனாலே கலக்கப்பட்ட திரிகுணம் அப்படின்னா பிரகிருதி. பிரகிருதிக்கு திரிகுணம் பெயர். திரிகுணங்கிறதே ஒரு உதவி சமுத்திரம். அதுலேருந்து வந்த விபுல புத்புத பிரகரைகி, அதுலேருந்து வந்தது புத்புதம் அப்படின்னா நுரை, நீர் குமிழ் முதலாண்டு. நீர் திவலை நான் சொன்னேன், குமிழ் முதலாண்டு. அது இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மாண்டைகி, அப்படிப்பட்ட பிரம்மாண்டங்கள். இது எத்தனை பிரம்மாண்டம், அதுக்கு மேல பிரகிருதி உட்பட இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் பரிதம், இதெல்லாம் உள்ளுக்குள்ள திருவயிற்றுக்குள்ள இருக்கு. எல்லா பிரம்மாண்டங்களோட கூட இருக்கக்கூடிய, நிரம்பி இருக்கக்கூடிய திருவயிறு. பரிதம் அப்படி இப்படி எல்லாம் நிரம்பி இருந்தாலும் கிங்கர சத்ய தவ கஸ்மான்னு கிருஷமுதரம். இப்படி இருந்தாலும் இது அத்தனை இருந்தும் உதரம் வந்து ரொம்ப இழைச்சிருக்கேன், அது எப்படி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஏன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்பா இவ்வளவு காட்டும் இழைச்சிருக்கேன், என்ன காரணம், இது போறலையா, உன் வயிற்றுக்கு இதெல்லாம் போறாதா அப்படின்னு ஒரு அர்த்தம் கூட வச்சிருக்கு. எதுவானாலும் எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரிய சக்தி, அந்த ஆச்சரிய சக்தியினாலே அகிடுத்து கட்டணா சக்தியினாலே இது இருக்கு. சம்ஹாரம் மொத்தம் அவனுடைய சங்கல்பத்தினாலே நடக்கிறது அப்படிங்கிறது இங்கே தெரிகிறது. இப்படி பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் எம்பெருமானுடைய திருவயிற்றில் இருக்கிறத பார்த்துதான் அவர் மார்க்கண்டேயர் சொல்றார், நான் நேர பார்த்துட்டு வந்து சொல்றேன்னார் பாண்டவர்கள் கிட்ட. அப்ப நாங்களாம் என்ன பண்ணோம்னு கேட்டா, ஒன்னும் பண்ண வேண்டாம், அந்த கிருஷ்ணனை சரணாகதி பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். கிருஷ்ணனை சரணாகதி பண்ண அவனால நடத்த முடியாத காரியமே கிடையாதுங்கிறதுக்காக அது சொல்ற. எதை வேணாலும் நடத்தி கொடுவான். பாண்டவர்கள் காட்டுல கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப கண்ணனை சரணாகதி பண்ணுங்கோ, அவன் எதை வேணாலும் நடத்தி கொடுக்க முடியும், அவனாலதான், வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இதையெல்லாம் சொல்ற. ஆஹா, அப்படிப்பட்ட ஒரு திருவயிற்றை உடையவன். அப்புறம் அழகான திருவயிறு அப்படிங்கிறது கிருஷமுதரம் அப்படிங்கிறதுலயே தெரியுது. சங்கல்ப சந்திரக்ஷோபித திரிகுணோததி விபுல புத்புத பிரகரைஹி பிரம்மாண்டைரபி பரிதம் கிங்கர சத்ய தவ கஸ்மான்னு கிருஷம் உதரம். கிங்கர சத்தியன் இங்கேயும் போட்டிருக்கார், அடிவர்க்கமையன் அப்படிங்கிற அர்த்தத்துல. பிரகிருதிக்கு திருகுணம்னு பெயர். திரிகுணம்னா சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணம் இருக்கு அதுல. அதனால திரிகுணம் பெயர். அந்த பிரகிருதியிலேருந்து தானே எல்லாம் உண்டாகிறது, அதனால எல்லாமே திருகுணம் அப்படிங்கிற ரீதியில வரும். அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே திருகுணமாக இருக்கும். சங்கல்ப சந்திரக்ஷோபித அப்படிங்கிறது சங்கல்பத்தினாலேயே மொத்தம் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய சிருஷ்டியே சங்கல்பத்தினால்தான் நடக்கிறது அப்படின்னு இது வேதத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தம். ஏன்னா சங்கல்பிச்சுதான் சிருஷ்டி பண்றான் அப்படின்னு. சூத்திரத்தை கூட காமாச்சன் அனுமானாபேக்ஷான்னு ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. சங்கல்பத்தினாலே சிருஷ்டி பண்றவனுக்கு சரீரம் எல்லாம் எதுக்கு? ஏன்னா கையால சிருஷ்டி பண்றான்ங்கிறது கிடையாது.
மனசுனால சங்கல்பத்தினால தானே சிருஷ்டி பண்றான். அப்ப சரீரம் எல்லாம் இதுக்கு எதுவுமே வேண்டாம். எந்த சரீரம் இந்திரியம் எந்த தேவையும் இல்லாமல் வெறும் சங்கல்பத்தினால பகவான் சிருஷ்டி பண்றான்னு சொல்ற அந்த சூத்திரத்துல. அதனால அந்த மாதிரிதான் சம்ஹாரம் சங்கல்பத்தினாலேயே நடக்கிறது. அடுத்த ஸ்லோகம் தான் இந்த நாபி பத்ம ஸ்லோகம். இது முதலே சொல்ல ஆரம்பிச்சேன். நாஹி ரூபம் துகநளினம் புஜ ஈசர நயர நாகதோகை சுகயம் மஜ்ஜடியவம் பமரம் பச்சசதலச்சி பாயவீட சரிச்சம் நாபிருஹம் தவநளினம் புஜகேஸ்வர நகரநாத शोभते सुभगम् मध्यस्थित ब्रह्म भ्रमरम् वत्सासन लक्ष्मीपाद पीठ सदृक्षम्. எம்பெருமானுடைய திருநாபியிலேந்து வந்தது ஒரு தாமரப்பூ. ஆச்சரியமான தாமரப்பூ, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தாமரப்பூ. அது சோபதே சுபகம், ரொம்ப ரொம்ப அழகாக பிரகாசிக்கிறது. அந்த தாமரை பூ நடுவுல பிரம்மா இருக்காரு, பூக்குள்ள வண்டு இருக்கா மாதிரி அவர் இருக்காராம். மத்தியஸ்தித பிரம்ம பிரமரம். தாமரைப்பூல வண்டு மொய்க்குமோ இல்லையோ, பெரிய தாமரைப்பூல குட்டியா வண்டு உள்ள மொய்ச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய நாபி கமலத்துக்குள்ள பிரம்மா இருக்கார். அத்சாசன லக்ஷ்மி பாத பீட சதிருக்ஷம். அது மட்டும் இல்ல, திருமார்பிள லக்ஷ்மி பிராட்டி இருக்காரு இல்லையோ, ஸ்ரீவத்சங்கிற அடையாளத்துல லட்சுமி பிராட்டி இருக்கார். அவருடைய திருப்பாதம் இந்த தாமரைப்பூல படுறது. அப்போ அவருக்கு பாதபீഠமாக இந்த தாமரைப்பூ இருக்கிறது அப்படிங்கிற. பாதத்தை தாமரைப்பூல பெருமாளுக்கு திருவடி கீழே பாதபீഠம், அது தாமரைப்பூ தான் பாதபீഠமா இருக்கு. அந்த மாதிரி தாயார் தாமரைப்பூலவே இருக்கிறவர், அவருக்கு ஒரு பாதபீட்டம் தாமரைப்பூவால தான் வேணும். அதனால பெருமாள் தன்னுடைய நாபி கமலத்தையே அவருடைய பாதபீட்டமாக கொடுத்திருக்காராம். அந்த மாதிரி பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி தேவியினுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருமார்புக்கு மட்டுமல்ல, இந்த நாபி கமலத்துக்கு கூட இருக்கு அப்படிங்கிற அழகான விஷயத்தை இங்க பாக்குறோம். அதுவும் அவருடைய பாதபீட்டமாக இருக்கு. தாயாரை பொறுத்த வரைக்கும் தாமரை பூல இருந்தாதான் அவர், ஏன்னா தாமரை பூல் தான் அவருக்கு பத்மபிரியே பத்மினி அப்படின்னு சொல்லி பத்மாலயா அப்படின்னும் பத்மவாசா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. தாமரை பூலே இருக்க. தாமரை பூல தாயார் இருக்கக்கூடிய போட்டோவெல்லாம் நம்ம பாக்குறோம். சில போட்டோல தாமரை பூக்குள்ளேயே மொத்தமா இருப்பார். சில போட்டோல தாமரை பூ இருந்துட்டு ஒரு காலை மாத்திரம் கீழே தொங்க போட்டு இருப்பார் திருவடிக்கு. அந்த திருவடி கீழே ஒரு தாமரை பூ இருக்கும். அப்படி பார்த்தானா பெருமாள் திருமார்புல இருக்கக்கூடிய தாமரை பூ லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவிக்கு பாதபீட்டமாக இந்த தாமரைப்பூ இருக்கான். அப்போ எத்தனை சௌபாகியம் இருக்கும், எத்தனை விசேஷமானது. இதுவும் பெருமாளுடைய பரத்தத்தை பிரகாசனம் செய்கிறது. வழக்கமா சொல்ற மாதிரி இங்கேயும் அழகு மேன்மை ரெண்டும் தெரியும். நாபிருகம், நாபியிலிருந்து வந்தது தாமரைப்பூ. தாமரைப்பூக்கே நாபிருகன் பேர். அம்போருகம், பங்கருகம், இதெல்லாம் தாமரைப்பூக்கு பெயர். பங்கஜங்கிற மாதிரி பங்கருகம், அம்புஜம்ங்கிற மாதிரி அம்புருகம், இப்படிலாம் தாமரைப்பூ பெயர். இப்ப நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய தாமரைப்பூ இருக்கும் இல்லையோ, இது ஜலத்துல வருது. அதனால்தான் இதுக்கு அம்புருகம். அம்புன்னா ஜலம், ஜலத்துல இருந்து பூத்து வந்ததுன்னு அர்த்தம் அம்புருகம் அப்படின்னு. ஜலஜம், ஜலத்திலிருந்து வந்தது அப்படின்னு பெயர். சேரில் இருந்தா வரும். அதனால பங்கருகம் அப்படின்னும் இப்படி எல்லாம் பெயர் உண்டு. அப்படி பார்த்தோம்னா பெருமாளுடைய திரு மேனியில இருக்கக்கூடிய தாமரைப்பூ என்ன சொல்லணும்? அது அம்புஜம்னு சொல்ல முடியாது. ஜலத்துல இருந்தா வந்திருக்கு இல்லையே, பின்ன எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா அழகா சொல்றார். நாபிருகம், நாபில பெருமாளுடைய நாபியிலிருந்து வந்திருக்கான். பெருமாள் நாபியே தாமரைப்பூ இருக்கு. அந்த தாமரைப்பூல இருந்து அந்த தாமரைப்பூ மாதிரியாக புகம் தவ நளினம். நளினம்னா அழகான, ஆச்சரியமான அப்படின்னு அர்த்தம். நளினம்னா தாமரைப்பூனே ஒரு அர்த்தம் உண்டு. பெருமாளுக்கு நளினாக்ஷன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. புண்டரிகாட்சன்கிறத நளினாக்ஷன் சொல்றான். நளினாக்ஷன், நளினாட்சி அப்படிலாம் சொல்றது உண்டு. ஆக நளினங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம்.
தாமரப்பூன்னு ஒரு அர்த்தம். அப்ப நாபிருகம், நாபியிலிருந்து தோன்றிய நளினம் தாமரப்பூன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நளினம்னா ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்ப ஆச்சரியமான அழகான. நாபிருகம்னாலே தாமரப்பூன்னு அர்த்தம். எப்படியானால் தண்ணியிலேருந்து வந்த தாமரப்பூ மாதிரி நாபியிலிருந்து வந்த தாமரப்பூ அப்படின்னு வச்சுக்கணும். கொப்போழில் எழு கமல பூவழகர் அப்படின்னு நாச்சியார் அழகா சொல்ற. அந்த தாமரப்பூவே அழகா இருக்குன்னா அப்ப அந்த தாமரப்பூவுக்கு அழகு கொடுத்தது இவர் தானே. உலகத்திலேயே தாமரப்பூ தான், தாமரப்பூ தான் அழகுன்னு சொல்றான். இதுக்காக நிறைய பாட்டெல்லாம் இருக்கு. நல்ல வாசனையோட இருக்கிறது புஷ்பேஷு ஜாதியின் பேர் மல்லிகைப்பூ. நல்ல வாசனைங்கிறது மல்லிகைப்பூக்கு இருக்கு. நல்ல அழகு அப்படிங்கிறது தாமரப்பூக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ தாமரப்பூக்கு அந்த அழகை கொடுத்தது யாரு அப்படின்னா, உலகத்திலேயே முதல்ல தோன்றின தாமரப்பூ யாரு? பெருமாளுடைய நாபி கவனத்துல வந்து அந்த அழகை கொடுத்தது எதுன்னா பெருமாளுடைய நாபி தான். அதனால அந்த நாபியே தாமரப்பூ மாதிரி அழகா இருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு அழகை அதுக்கு கொடுக்க முடியுது. நாபிருகம் தவனலினம் புஜகேஸ்வர நகரநாத. புஜகேஸ்வர நகரம்னா அகிந்த நகரம், ஆதிசேஷனுடைய நகரம். அவருடைய நாதனே சோபதே சுபகம், நல்லா பிரகாசிக்கிறதுப்பா, நல்ல சௌபாகியத்தோட இருக்கு, மங்களகரமா பிரகாசித்து கொண்டிருக்கிறது உன்னுடைய நாபி கமலம் அப்படின்னு அர்த்தம். அப்படி மங்களகரமா இருக்கிறதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மி தேவியினுடைய பாதபீடமாக இருக்கிறபடினால அது மங்களகரமாக இருக்கு. சுபகம்னா சௌபாகியவத்துன்னு ஒரு அர்த்தம், சுபகம்னாலும் அழகானதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது மத்தியஸ்தித பிரம்ம பிரமரம், இதான் அழகான விஷயம். நடுவுல இருக்க பிரம்மாவே ஒரு வண்டு போல இருக்காராம். அப்படியே தாமரை போல வண்டு இருக்க மாதிரி ஆனானப்பட்ட பிரம்மாவே பெருமாளுடைய நாபி கமலத்துல வண்டு மாதிரி அப்படின்னு ஆயிடுறார். அப்படின்னா சகல லோகத்தையும் சிருஷ்டி பண்ற தாமரப்பூன்னு அர்த்தம், சாதாரண தாமரப்பூ இல்ல. அஜஸ்யனாபவத்யே கமர்ப்பிதம் இதம் விஸ்வம்புவன் அமதி சிரித்தம்னு வேதம் கொண்டாடுறது. பெருமாளுடைய நாபியில ஒண்ணு இருக்கு, ஒரு தாமரப்பூ இருக்கு, அதுலதான் உலகமே இருக்கு. ஏன்னா அதுல இருந்துதான் பிரம்மா வர்றார், அவர்கிட்ட இருந்தா உலகமே வருது. அதனால மொத்தத்துக்கும் காரணம் அந்த தாமரப்பூ அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த தாமரப்பூல பிரம்மா வந்து ஒரு பிரமரம் வண்டு மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு. மத்தியஸ்த விரிஞ்ச பிருங்கம்னு வரும் இதுலயும், தேவநாயக பஞ்சாசத்திலையும் வரும். அப்போ பிரிஞ்ச பிருங்கம், பிரம்மாவே வண்டாக வண்டு வைக்கிற மாதிரி இருக்கார். வத்சாசன லக்ஷ்மி பாதபீட சதிருக்ஷம், லக்ஷ்மி தேவியுடைய பாதபீடம் மாதிரி இந்த தாமரப்பூ இருக்குங்கிற விஷயம் இங்கதான் இருக்கு, வேற எங்க இருக்குன்னு தெரியல. சுவாமி தேசியன் இங்கதான் அழகா சொல்றார். அதாவது வத்ச ஆசன, ஸ்ரீவத்சத்துல உட்கார்ந்து இருக்கார் லக்ஷ்மி தேவி, வீட்டில் இருந்த திருக்கோலத்துல எழுந்தள்ளி இருக்கிறார் இல்லையா. அப்போ அவருக்கு அவருடைய கால் வந்து திருவடி நீண்டு இருக்கு. அந்த திருவடிக்கு பாதபீடம் இல்லாம இருக்கலாமோ? அதுவும் தாமரப்பூ பாதபீடம் தவிர வேற அந்த திருவடிக்கு பொருத்தமா இருக்குமோ? அவரே தாமரப்பூல இருக்கிறவர் தானே. அப்ப அவருடைய திருவடிக்கு தாமரப்பூக்கு எங்க போறதுன்னா எங்கேயும் போக வேண்டாம், பெருமாள் நாபி கவனமே அவருடைய திருவடிக்கு பாதபீட்டமா இருக்கு. வத்சாசன லக்ஷ்மி பாதபீட சதிருக்ஷம், அந்த லக்ஷ்மி தேவியனுடைய பாதபீடத்துக்கு சதிருக்ஷம் சமம் அப்படின்னு அர்த்தம். பாதபீடம் போல இருக்கான். நாபிருகம் தவனலீனம் புஜகேஸ்வர நகரநாத சோபதே சுபகம் மத்தியஸ்தித பிரம்ம பிரமரம் வத்சாசனி பாதபீட சதிருக்ஷம். அடுத்த ஸ்லோகம். இதுல எம்பெருமானுடைய திருவயிற்றில் இருக்கக்கூடிய வஸ்திரம் முதலானதை அனுபவிக்கிறார். திடபீடிய மகுகையிடவ சோனிய படல பரிபாடலம்பர பகியா ராஜயே அச்சுய முகலா தையனாக கயிந்த சிங்கலா சுகரசனா. எம்பெருமானுடைய இந்த நாபி அது கிட்ட பார்த்தோம்னா அழகான அரை சிவந்த ஆடியின் மேல் சென்றதாவின் சிந்தனையேன்னு சிவந்த வஸ்திரம்,
அதுக்கு மேல திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதேன்னு சொன்ன மாதிரி உதரபந்தம் பெருமாளுக்கு. உதரபந்தம் உதரத்துல இருக்கக்கூடிய ஒட்டியானம்ங்கிற ஆபரணம், அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஸ்லோகத்துல இருக்கு. அதாவது பெருமாளுடைய வஸ்திரம் அது ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கான்னு மட்டுமல்ல, வேதமே சொல்லியிருக்கு அந்த வஸ்திரம் விசேஷமானது. அது எப்படி பெருமாளுடைய திருக்கண்ணை சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி எம்பெருமானுடைய வஸ்திரத்தையும் விசேஷமா சொல்லியிருக்கு. அதனால சிவந்த வஸ்திரம் அது ஏற்கனவே சிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மது கைட்டபர்னு 2 அசுரர்களை பெருமான் ஹயக்ரீவ பெருமான் நசுக்கி கொண்டான்றது. தொடையில வச்சு நசுக்கினாராம், கொசு அடிக்கிற மாதிரி. அப்போ அதனுடைய ரத்தம் வேற தெளிச்சு அந்த வஸ்திரமானது இன்னும் சிவப்பா இருக்கு. அது மட்டுமல்ல, அதுக்கு மேல தவ ரசனா, ரசனான்னு சொல்லக்கூடிய ஒட்டியானம், உதரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அழகா இருக்கு. இல்ல ரதிநாத கஜேந்திர ஸ்ருங்கலா, நல்ல சப்தம் விட்டு இருக்கு. மாத்திரம் இல்லாமல் மன்மதன் அப்படிங்கிற யானைய கட்டி போடுற ஒரு சங்கிலி மாதிரி இருக்கான். அதாவது அவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். மன்மதனையே கட்டி போடுற அளவு. ஒரு யானையை கட்டி போடுறது கஷ்டம் இல்லையா? ஆனா யானையை கட்டி போடணும்னா வெறும் கயரால கட்டி போட முடியாது, சங்கிலியால் தான் கட்டி போட முடியும். அந்த மாதிரி யானை மாதிரியா இந்த மன்மதன்கிறவன், அவனை கட்டி போடுற சங்கிலி மாதிரி இருக்கு. மொத்த அழகும் இதுக்குள்ள கட்டி வச்சிருக்கார் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல சொல்லல, சிலதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல சொல்ல முடியாது. அதனால அதோட நிறுத்திட்டாரு. இப்போ திருட பீடித மது கைடப சோனித பட்டல பரிபாட்டலாம்பர கட்டிதாம். நல்ல சிவந்த ஆடை, பரிபாட்டல அப்படின்னா சிவப்பு, கொஞ்சம் சிவப்பும் வெள்ளையும் கலந்தா நல்லா இருக்கும். தாமரைப்பூ அதனால தான் அழகு, கொஞ்சம் சிவப்பும் வெள்ளையும் கலந்து இருக்கு அதுல, அதனால அது அழகா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பெருமாளுடைய அந்த வஸ்திரம் இத வேதம் சொல்லச்ச யதா மாகாரஜனம் வாசகா அப்படின்னு சொல்றது. வாசகான வஸ்திரம்னு அர்த்தம். மாகாரஜனம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் சிவப்பெல்லாம் கலந்தது. மஞ்சள் கிழங்கு இருக்கும் இல்லையோ, அதுக்கு பெயரா மகாரஜனம்னு. அது கொஞ்சம் சிவப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் மஞ்சளாகவும் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பெருமாளுடைய வஸ்திரம் இருக்கு அப்படிங்கறத வேதம் சொல்லியிருக்கு. தஸ்யதா மகாரஜனம் வாசகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால வேதம் கொண்டாடும் பெருமை. வேதத்துல சொல்லியிருக்குன்னா பெருமை சொல்லாது, எம்பெருமானுடைய பரத்துவத்தை காண்பிக்கிறதுக்கு தான். ஏன்னா மான் தோல் உடுத்த, புலித்தோல் போனார், இந்த தோல் போட்ட வஸ்திரமே இல்லாம இருந்தால் மற்ற தேவதைகள் கதையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பெருமாள் வஸ்திரத்திலிருந்தே பெருமை உண்டு இருக்கு. பீதாம்பரன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம் இல்லையோ, பீதாம்பரனே திருநாமம். ஆச்சரியமான பட்டு பீதாம்பரத்தை தரிச்சுன்னு இருக்கிறபடினால அதே ஒரு திருநாமமா வச்சிருக்கான் பெருமாள். பீதாம்பரன் பெருமாளுக்கு தான் திருநாமம், வேற யாருக்கும் அந்த திருநாமம் கிடையாது. ஆபரணம் மாதிரி ஆடையிலே பெருமை சேர்த்து இருக்கிறவர். அதனால வேதம் அதை கொண்டாடுறது. அதே சிவந்து இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் திருட பீடித மது கைடப சோனித பட்டல பரிபாட்டல அம்பர கட்டிதான். ஆனா மது கைட்டவன் 2 அசுரர்கள் பிரம்மா கிட்ட இருந்து வேதத்தை பிடுங்கி கொண்டு போக பெருமாள் அவளை சம்ஹாரம் பண்ணச்ச மகாபாரதத்துல என்ன சொல்ற, இவாளை சம்ஹாரம் பண்றதுக்கு போய் என்ன பெரிய விஷயம், தொடையில கொசு வந்தா போட்டு நசிக்கிறாள், அத மாதிரி நசுக்கிட்டாராம் இவாளை. இவாளோட பெரிய யுத்தம் பண்ணி பிரம்மா கிட்டே அபரிச்சின்னு போயிட்டான் அப்படின்னா மகா அசுரர்கள். ஆனா அனாயாசமா பெருமாள் சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றது. திருட பீடித மது கைட்டபா, அண்ணா இறுக்கமா நெசுக்கி கொண்டுட்டார். சோனிதா, அப்ப அதுல ரத்தம் வரும். பட்டல, அதனால சிவப்பா இருக்கு. சோனித பட்டலன்னா ரத்த கூட்டம் அர்த்தம். ரத்தம் தெளிச்சபடினால பரிபாட்டல வெள்ளையாவும் சிவப்பாவும் இருக்கக்கூடிய அம்பர வஸ்திரத்தினாலே கட்டிதா சேர்ந்து இருக்கு. வஸ்திரத்து மேல இந்த ஒட்டியானம் சேர்ந்து இருக்கு. அதனால 2ஐயும் சேர்த்து சொல்ற. திருடபீடித மதுகைடப சோனித பட்டல பரிபாட்டலாம்பர கட்டிதா, அதோடு சேர்ந்து இருக்கிறதான கடைசியில தவ ரசனா அப்படின்னு வரும். ரசனான்னு பேர் அதுக்கு, அந்த ஒட்டியானத்துக்கு பொதுவாக சம்ஸ்கிருதத்துல ரசனா அப்படின்னு சொல்றது.
சகைடவ தமோரவிர் மதுபராக ஜஞ்சா மருது. மது கைட்டவ விற்த்தாந்தம் தேசியன் அடிக்கடி சொல்ற. ஏன்னா மதுவை கொண்டவர் மத்வரி ஹைகிரீவ பெருமாள், சுவாமி தேசியனுடைய பெருமாள். மத்வரினும் கைட்டபாரினும் அவருக்கு பெயர். இந்த இடத்துல விசேஷமா, இன்னும் விசேஷமா எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, மது கைட்டவர் ரெண்டு பேரும் ரஜஸ் தமஸ் ரெண்டு குணங்களுடைய பிரதிநிதி. ஹைகிரீவ பெருமாள் சத்துவ குணத்தினுடைய பிரதிநிதி. அதனால ரஜோகுணம் தமோ குணத்தை ஒழிக்கிறதுக்கு சத்துவகுணத்தை நாம் வளர்த்துக்கணும். பிரம்மாவுக்கே இருந்ததுன்னா, பிரம்மாவுக்கே இந்த ரஜோகுணம் தமோ குணம் தான் மது கைட்டவ ரூபத்துல அவருடைய ஞானத்தை அபகரிச்சுன்னு போயிடுச்சு. அப்ப சத்துவகுணமாக பெருமாள் சாத்விக மூலி விசுத்த விஜயான கனஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாரு சுவாமி தேசிக. அப்போ அந்த மாதிரி சத்துவகுணமான மூர்த்தி, சுதசித்தம் சுத்த ஸ்பட்டிகமணி அப்படின்னு நான் சொல்றேன். அவர் வந்தாதான் இந்த ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் போகும். அதனால நம்ம மனசுல பகவான் இருந்தாதான் ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் போகும், இல்லாட்டா போகாது. அதை காமிக்கிறதுக்கு மனசுல ரஜோகுணம் தமோ குணம்லாம் நமக்கு நிறைய இருக்கு. அது போகணும்னா சத்துவகுணத்தை அதிகமாக்கிக்கணும், அதுக்கு ஹைகிரீவனை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளர்த்தம் ஒண்ணு இருக்கு. அதனால திருடபீடித மதுகைட சோனித பட்டல பரிபாட்டல அம்பர கட்டிதா, அந்த சோனித்த பட்டலம் ரத்த படலம் அது மொத்தமும் பட்டு சிவப்பாக இருக்கக்கூடிய வஸ்திரத்தை உடையது. ராஜத்தே அச்சுத முகராக பெருமாள் அச்சுதம் கூப்பிடுற. அது எல்லாத்தோடையும் கூடி இருக்கக்கூடிய அந்த ரசனா இருக்கே, அது ராஜத்தே பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். முகரானா சப்தம் விடுகிறது, உள்ள ஜல் ஜல்னு சத்தம் வருதான். அந்த ரசம் ஒட்டியானத்துக்குள்ளுக்குள்ள கொலுசு மாதிரி உள்ளுக்குள்ள சில பறவைகள்லாம் வச்சிருக்காரு போல, அதனால ஜல் ஜல்னு சத்தத்தோட இருக்கு. நம்பர் வாழ்க்கை சேவிக்கலாம், அது அழகா இருக்கும். ராஜதே அச்சுத முகரா எல்லா பெருமாளுக்கும் சேவிக்கலாம், ஏன்னா அது பெருமாளுக்கு தான் நான் சொல்றேன். முகரா ரத்திநாத கஜேந்திர சிங்கலா தவ ரசனா அப்படின்னு. அந்த ரசனாவானது ரத்திநாதன்னா மன்மதன் பெயர், மன்மதனுடைய மனைவிக்கு ரத்தின் பெயர்னு சொல்றாள். அதனால ரத்திநாதன், லக்ஷ்மிநாதன் பெருமாளுக்கு பெயர் மாதிரி ரத்திநாதன் பெயர். வந்தா அழகுக்கெல்லாம் இருப்பிடமானவன், எல்லாரையும் அழகுக்கு வசப்படுத்துறவன், காமத்துக்கு வசப்படுத்துறவன்லாம் பெயரொல்லியோ. ஆனா அவனை கட்டி போட்டா ஒருத்தர்னா அவர் இப்படிப்பட்டவரா இருக்கணும் பார்க்கணும். கடுவினை களையலாகும் காமனை பயந்த காலை அப்படின்னு வரும் திருவனந்தபுரம் பாசுரத்தை. மன்மதனையே ஒருத்தர் சிருஷ்டிச்சார்னா, மன்மதன் அழகா இருக்கான்னா அப்ப அவ அப்பா இப்படி இருக்கணும். மன்மதனுடைய அப்பா தான் பெருமாள். ஏன்னா பெருமாள் கிட்டே இருந்து தோன்றியவன் தான் மன்மதன் பிரசித்தம். அவன் மன்மதனுடைய அப்பா இப்படி இருக்கணும், மன்மதனே அழகா இருக்கான்னா. அந்த மாதிரி இங்க எல்லாரையும் கட்டி போடுறவன், அவனை கட்டி போட்டிருக்க பெருமாள்னா அழகெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். ரத்திநாத கஜேந்திர, யானை கட்டி போற மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது. சங்கிலியில கட்டி போட்டாலே அறுத்துன்னு போயிடுறது. நம்ம பல கதைகள் கேட்கிறோம், எந்த சங்கிலிக்கும் கட்டுப்படாமல் அறுத்துன்னு போயிடுறது அப்படின்னு. இந்த மன்மதன் அப்படிங்கிற ஒரு யானை, பெரிய யானை, அதை கட்டி போட்ட சிருங்கலா ஒரு சங்கிலியாக, தவ ரசனா உன்னுடைய அந்த ஒட்டியானம் என்கிற ஆபரணமானது சேவை சாதிக்கிறது. பொதுவாக இந்த மன்மதனுடைய கதையை பத்தி பார்த்தான்னா, அவன் சிவன் கிட்டேயே போய் தன்னுடைய பெருமையை காண்பிக்கணும் போனான். சிவனையே காமத்துக்கு வசப்படுத்தணும் போனான். சிவர் 3வது கண்ணால எரிச்சார் அப்படின்னு வரும். பெருமாள் மன்மதனுக்கு நல்ல ரூபத்தை கொடுத்து சிருஷ்டிச்சார்னு வரும். ஏன்னா அவர் சம்ஹார மூர்த்தி, அவர் அதை பண்ணுவார். பெருமாள் ரட்சிச்சார் தம் பையனும் இல்லையோ. கிருஷ்ணாவதாரத்துல கூட கிருஷ்ணன் அவதாரம் பண்ணச்ச கிருஷ்ணனுடைய புத்திரனா அவதாரம் பண்றது மன்மதன் தான் அப்படின்னு புராணங்கள்ல வரும். கிருஷ்ணன் வாசுதேவன், அவனுடைய புத்திரன் பிரத்யும்னன் அப்படின்னு அவதாரம் பண்றான். அப்போ அது மன்மதனுடைய அவதாரம் தான். அப்போ அந்த மாதிரியாக அவனுக்கும் அழகூட்டவனாக இருக்கான்.
அவனையும் கட்டி போடும்படியான ஒரு அழகுடையவனாக இருக்கான். ரத்திநாத கஜேந்திர ஸ்ருங்கலா. அது மட்டும் இல்லாமல் பத்ரிகாசிரமத்துல பெருமாள் நரநாராயண பெருமாள் தபஸ் பண்ணிட்டு இருந்த போது அந்த தபஸை கலைக்கணும் தேவர்கள்லாம் அப்சர ஸ்திரீகளை அனுப்புறான் தேவலோகத்திலேருந்து. அப்சர ஸ்திரீகள்லாம் பெருமாளுடைய தபஸ், நரநாராயண பெருமாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, தபஸை கலைக்கிறதுக்கு என்னென்னமோ நர்த்தனங்கள்லாம் ஆடி பார்க்கறா, அபிநயங்கள்லாம் பண்றா, சப்தங்கள்லாம் பண்றா. ஆனா பெருமாள் ஒன்னும் கண்ணே திறக்கல. அப்ப என்ன, இந்த மாயத்துக்கு வசப்படாதவர் யாருமே கிடையாது, இவர் எப்படி இருக்காருன்னு பாக்குறா. அப்ப பெருமாள் அவளுக்கு ஒரு திவ்யமான கண் ஒண்ணு கொடுக்கற. நீங்க பாருங்கன்னா பெருமாளை சுத்தி 500 அப்சர ஸ்திரீகள் இருக்கா ஏற்கனவே. அவ ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து நித்திய சூரிகள், ஸ்ரீவைகுண்டத்துல நித்திய சூரிகளான ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கா. அவளாம் பெருமாளோட இங்க உட்காந்துருக்கா. அவளை பார்த்து இவாளுக்கு வெக்கம் வந்துருத்து. ஏன்னா நாமளும் அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோமே, உண்மையில அழகுன்னா அவதான் அழகு. அது ஸ்ரீவைகுண்டத்து அழகு, இது பூலோகத்து அழகு. அப்போ இந்த அழகு இவ்வளவுதானே இருக்கும். ஸ்ரீவைகுண்டத்துல ரொம்ப அழகான அந்த ஸ்திரீகள்லாம் பார்த்து அவ வெக்கப்பட்டா. அதுக்கப்புறம் பெருமாள் என்ன கேட்டார், என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டார். இல்ல, நாங்க இப்பதான் உண்மையை புரிஞ்சுட்டோம், எங்க அழகை காட்டு உங்களை மயக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். இப்பதான் புரியுறது, நாங்களாம் ரொம்ப கோரமா இருக்கோம், அழகே இல்லை மட்டும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது, நாங்களாம் அழகுன்னே சொல்லிக்க கூடாது, நாங்கள் எவ்வளவு கேவலமா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கே இப்பதான் தெரிகிறது அப்படின்னா, நீங்க கவலைப்படாதவங்க, உங்களுக்கு அழகா ஒருத்தர் அனுப்புறேன்னு தேவர்களையும் சொல்லி பெருமாள் தன்னுடைய ஊருலேருந்து தொடையிலேருந்து ஊர்வசியை சிருஷ்டிச்சார்னு வரும். இந்த ஊர்வசியை தேவலோகத்துக்குன்னு வச்சுக்கோங்க, ஓரளவு அந்த நித்தியஸ்திகள் மாதிரி இருப்பா. ஊருலேருந்து வந்தபடியால்தான் ஊர்வசி அப்படின்னு பெயர். அப்போ அந்த மாதிரி சகல அழகுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியத்தில் ஒரு ஸ்லோகம் சாய்ச்சிருக்கார். லப்த்வாபி மூர்த்திம் அதரீகிருத பூர்வரூபாம் ரத்யா சமேத்ய ரதாங்க பிருத பிரசாதாத் தர்மோபரோதமிக நேச்சதி புஷ்பதன்வா திரையம்பகாத் பிரசகிதோ நயனாத் திருத்தீயாத். சிவன் தன்னுடைய 3வது கண்ணாலே மன்மதனை எரிச்சார். ஆனா பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே மன்மதன் உயிர் பழைக்கிறான். திருப்பி உயிர் பழைச்ச அவதாரங்கள்லாம் கூட எடுக்கிறான். அந்த அளவு உயிர் பழைக்கிறான் இல்லையா அவன். லப்த்வாபி மூர்த்திம் அதரீகிருத பூர்வ ரூபாம். அப்ப பெருமாள் கொடுத்த ரூபம் முன்னாடி காட்டுல இன்னும் அழகா இருக்கான். பழைய மன்மதன் காட்டுல இப்ப இன்னும் இருக்கு. பெருமாளே மன்மதனுக்கு மன்மதன் பேரோ இல்லையோ, அந்த பெருமாளே கொடுத்துருக்காங்க அப்படின்னால இன்னும் விசேஷமான ரூபத்தோட இருக்கான். அவன்லாம் சொல்றான் சங்கல்ப சூரியத்துல. ஆக வாரணாசி கஷேத்திர வர்ணனத்துல சொல்ற, தர்மோபரோதமிக நேச்சதி புஷ்பதன்வா. அப்போ சிவன் இருக்கிற இடத்துல பயம் மன்மதனுக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. வாரணாசி சிவனுடைய கஷேத்திரம், அதனால அங்க கொஞ்சம் பயந்துன்னு இருக்கான்னு வரும் அந்த இடத்துல. அதனால இப்ப என்ன கேட்டான்னா, அவனையும் ரட்சிக்கிறவர், அவனுக்கும் பெருமை சேர்த்தவர், அவனை காட்டிலும் அழகமானவர், அந்த அவனையே கட்டி போடக்கூடிய அளவு அழகுடையவர் அப்படின்னு அர்த்தம். அந்த அழகுடையது அவருடைய ரசனா, அவருடைய ஒட்டியானம். அப்படி ஒட்டியானம் கட்டி போடுறதோ இல்லையோ, அது அவனையே கட்டி போடுற அளவு அழகாக இருக்கிறது. திருடபீடித மதுகைடப சோனித பட்டல பரிபாட்டலாம்பர கட்டிதா ராஜதேச்யுத முகரா ரத்திநாத கஜேந்திர ஸ்ருங்கலா தவரசனா. கத்தியத்துல கூட சொல்லச்ச கிரீடமகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேயகார கேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துவ அப்படின்னு பீதாம்பர அப்படின்னு பீதாம்பரத்தை சொல்ற. அப்புறம் உதரபந்தனான்னு சொல்றார். பீதாம்பர தாம உதரபந்தன, உதரபந்தனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பெருமாளுக்கு. அதையும் சேர்த்து அந்த உதரபந்தனத்தை சொல்ற, பீதாம்பரத்தோட சேர்ந்து அந்த உதரபந்தனம் அதனுடைய அழகு. இது மன்மதனுக்கு இருப்பிடம் அப்படின்னு, மன்மதனை கட்டி போட்ட இடம் அப்படின்னு சூச்சகமான 2-3 விஷயங்களையும் சொல்லியிருக்கார்.
தொடர்ந்து நாம அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கணும். அதை நாம நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.